நித்தியப்படி நாமும் நம்ம பிள்ளை இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். 5:45 ஆச்சு, சந்தியாவந்தனம் பண்ணு சாஸ்திரநாமம் சொல்லு, சந்தியாவந்தனம் பண்ணு சாஸ்திரநாமம் சொல்லுன்னு இப்படின்னு நாம் பிள்ளைகளிடத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறத விட நாமும் கூட உட்காந்து சொல்கிறது நல்லது. ஏன்னா அவர்களை சொல்லி பார்த்துட்டு பண்ணாத போயிட்டா ஒருத்தர் இடத்துல கேட்கச்சே அவர் வேடிக்கையாக சொன்னார், நாங்கள் தான் பண்ணல அவனானும் பண்ணட்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன்னார். அப்படின்னு நாம் அனுஷ்டானத்தை விட்டுடாமல் நானும் சொன்னேன் நமறு முறைமின் நமோ நாராயணமேன் ஆழ்வார் பாசுரம் இல்லையோ, பெரியோர்களான நாமும் சொல்ல வேண்டும். அப்புறம் மற்ற பேரை சொல்லுன்னா தான் அவள் திரும்பி சொல்லுவாளே தவிர நாமே சொல்லாத விட்டுட்டு எப்படி இன்னொருத்தரை கேட்டுக்க முடியும்? அதனால் இவ்விடத்திலே சாஸ்திரநாமாத்தியாயம் சொல்கிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகலாம். அன்னைக்கே பார்வதிக்கு அதுலேயே சந்தேகம். எத்தனையோ வேத வாக்கியங்களை சுருக்கி இதிகாச புராணம், அதை சுருக்கி சாஸ்திரநாமம், அதை கூட சொல்கிறதுக்கு இவனுக்கு ஸ்ரத்தை இருக்குமான்னு சந்தேகம். அதனால் இதை விட உபாயம் ஏதானு லகுவா இருக்கா? கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம், இந்த 1000க்கும் சுருக்கம் ஏதாமன்னு இருக்கான்னு அவள் கேட்க ஒரே திருநாமம் உண்டு, ஸ்ரீராம ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு பரமசிவனார் தான் பதில் தெரிவிக்கிறார். 1000 திருநாமத்துக்கு ராமநாமம் சமமானு பார்த்தால் ஆம். 1000 திருநாமங்கள் எதற்காக சொல்லுகிறோம்? மோட்ச பிராப்தி ஏற்படுறதுக்காக. ராமச்சந்திரனுடைய திருநாமத்தை சொன்னால் அது நிச்சலும் கிட்டும், நிச்சயமா ஏற்படுங்கிறது சம்பிரதாயம். ஏன்னா அந்த அவதாரம் மட்டும்தான் தான் கிளம்பி போறச்சே இங்க இருக்கிற எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைத்து போனது. அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்னு குலசேகர ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் சாதிக்கிறார். அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தினான். தாம் புறப்படும் போது கூட இருந்த எல்லாரையும் நீங்களும் கூட மோட்சத்துக்கு வாங்குவோன்னு கூட்டின்னு போயிட்டானான். ஆழ்வாரும் பாசுரத்திலே கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. இங்கே இருக்கிறதுல ஒன்று கூட மிச்சம் விடாமல் எங்கேயோ இருக்கிற மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அழைச்சின்னு போனான் அல்லவா. ஆக ராமாவதாரம் தான் தான் கிளம்பி போறச்சே ஒத்தரையும் விடாமல் தன்னோடு அழைத்து கொண்டு போனது. அதனால ராமநாமத்தை சொல்லுவோம் என்னால் அந்த மோட்சம் நிச்சயம் தப்பாமல் கிடைக்கும். ஆரம்பத்தில் பிரதிஜை பண்ணிடுது, நாம சங்கீர்த்தனம் பண்றவனுக்கு புருஷா சததோத்திதா முடிச்சுட்டார். இப்போ அந்த பிரதிஜை ராமநாமத்தை சொன்னா மோட்சம் கிட்டும்னு. அதனால இந்த சஹஸ்ரநாமாத்தியாயங்கிறதே மோட்ச பிராப்திக்காக, சம்சாரத்தை தொலைத்து பாப புண்ணியங்களை தொலைத்து மீளா நெறியிலே நம்மை செலுத்துவதற்காக. ஆழ்வார்கள் பாசுரங்கள் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. வேதங்களே அதற்காக. மாதவன் என்னென்னு ஓதவல்லீரேல் தீதொன்னுமடையாய் ஏதம் ஷாராவே. இனி பீஷ்மாச்சாரியர் தான் கொடுத்த இந்த சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு என்னென்ன பெருமைகள் வைக்கிறாருங்கிறத பார்ப்போம். பட்டருடைய வியாக்கியானத்தின்படி பார்த்தால் மகாபாரத சாரத்வாத், மகாபாரதத்திலேயே சாரமானது இதுதானா? ஏன் கீதை சாரமானதல்லவான்னு தோணும். இருந்தாலும் கீதையை செய்து தலை கட்டுவது கொஞ்சம் சிரமம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இன்னும் சிரமமான உபாயங்களை கண்ணன் தெரிவிக்கிறான். மேலும் கீதோபன்யாசம்னு சொன்னாலே ரொம்ப பேர் ஆதரித்து வருவாளா தெரியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையோ. சொன்ன கேட்டுண்ட அர்ஜுனனே கண்ணனிடத்திலே திரும்ப கேட்கிறான். 3வது அத்தியாயம் தொடக்கத்திலே, 2வது அத்தியாயம் முழுக்க கர்மயோகம் ஞான யோகம் மாற்றி மாற்றி கண்ணன் தெரிவித்தான். 3வது அத்தியாயம் தொடங்க போகிறது. அர்ஜுனன் குழம்பி போயிட்டான் கண்ணன் சொன்னதை வச்சு. திரும்ப கேட்குறான் கண்ணனிடத்தே, ஜாயசி சேது கர்மணஸ்தே மதாபுத்திர் ஜனார்தன. இந்த கர்மயோகத்தை விட ஞான யோகம் உயர்ந்ததுன்னு உன் எண்ணமாக இருந்தால் தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அப்போ எதுக்கு என்னை திரும்ப பிடித்து இந்த கர்மயோகத்திலே தள்ளுகிறாய்? புத்திர் மோகயசீவமே வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திர் மோகயசீவமே. நீ மாற்றி மாற்றி குழப்பி சொல்கிறது எனக்கு ரொம்ப மயக்கத்தை ஏற்பட்டுறது. ததேகம் வத நிச்சித்த ஏன ஸ்ரேயோகமாப்னியான். உன்னை நிச்சயப்படுத்தி சொன்னியானா எனக்கு எது ஸ்ரேயஸ்கரமோ அத்தை பின்பற்றுவேன்னு அர்ஜுனன் தெரிவிக்கிறான். அப்போ கேட்டுக்கிறதுக்கு சிரமமாகவும் இருக்குது. கேட்டுக்கிறதுக்கே சிரமம்னா அனுஷ்டானத்தில் கொண்டு வரதில் இன்னும் சிரமமாக இருக்கும். ஆனால் சஹஸ்ரநாமத்தை பொறுத்தவரை கேட்டுக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வர்றதும் அத்தை விட சுலபமாக இருக்கிறதல்லவா. நேற்றே தொண்டடி பொழியாழ்வார் பாசுரம் நிறையா பார்த்துருக்கோம். எத்தனை சுலபமாக மந்திரமாக கூட கொள்ள வேண்டாம், நாமமாகவே கொண்டுடலாம்னு பார்த்தோம். வாசல்ல நின்று பேசின்னு இருக்கிறத கேட்ட நரகமே சுவர்க்கமாகும் நாமுங்களுடைய நம்பி. அதே போல நம்மாழ்வாரை பற்றி ரொம்ப அழகான கதை. ராஜமன்னார்குடி கோபாலனுக்கு நேரே பாசுரங்கள் இல்லை. மணவாள மாமனிகள் மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக அங்கே எழுந்தருளினார். அப்போ தீர்ப்பாரையாமினி எங்கனம் நாடுது மன்னமீருங்கிற 10 பாசுரங்கள் அதிலிருந்து எடுத்துத்தான் பாசுரத்தை ராஜகோபாலனுக்காக சமர்ப்பித்தார். வண் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமேனு பாசுரம் வரும்.
வண்துவராபதி மன்னன்னா தட்சிண துவாரகாதீசன் அவன்தான். அது அழகாக பிரித்து சொல்லுவான். அந்த ஊர்க்காரர்களை கேட்டா வண் துவராபதின்னு பிரிக்கிற மொழியோ, வண்டு வராவதின்னு பிரித்தாலும் வண் துவராபதின்னு வரும். அங்கே சம்பகாரண்ய க்ஷேத்திரம் அது. அந்த புஷ்பத்துக்கு வண்டுகளே வராதான். அதனால் வண்டு வராத பதியாதனாலே வண் துவராபதின்னு சொல்லுவார்கள். தட்சிண துவாரகைனே கோபாலனுக்கு திருநாமம். அந்த எம்பெருமானுக்குன்னு ஒரு பாசுரம் இருக்கணும்னு மணவாளவமன்களுக்கு ஆசை. இந்த பாசுரத்தை சமர்ப்பித்தார். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்து அந்நைவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதே. இன்னும் ரொம்ப அழகான பாசுரம். இதே போலத்தான் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கும் நேரே பாசுரம் அமையாமல் போக ராமானுஜர் மங்களாசாசனம் பண்ண செல்லும்போது ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர்னு 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம். அதை அந்த பெருமானுக்காக சமர்ப்பித்தான்னு சொல்லுவார்கள். திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்துத்தும்மின்னு பாசுரத்தில் வரும். அந்த பெருமாள் திருநாரண பெருமாள் பூமிக்குள்ளே இருந்தார். ராமானுஜர் அங்கே எழுந்தருள் இருக்கிறச்சே தான் கீழேந்து இடர்ந்து மேலே எடுத்து கொடுத்தார், ஸ்தாபித்தார். அப்போ இந்த பாசுரத்தை வாயில அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தாராம். அதனால் இந்த பாசுரத்தை அந்த திவ்யதேசத்துக்குன்னு சொல்லுவார்கள். தட்சிண துவாரகாதீசன் பெருமான் ராஜகோபாலன். அவனை பற்றி இது சகி வெறி விலக்குதல்னு ஒரு தமிழர்களின் கிளவித்துறை. சகி வெறி விலக்குதல்னா தலைவிக்கு தலைமகனிடத்திலே காதல். அது காதல் நிறைவேறாமல் விரகதாபத்திலே துடித்து கொண்டிருப்பள். அப்பொழுது தாய்மார்கள்லாம் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தேட ஆரம்பிச்சிருவா. ஆனால் இவளோ ஏற்கனவே காதல் வயப்பட்டிருக்கிறாள். மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என் ஆண்டாள் சாதித்தா போலே ஆரையானு மனமுடித்து பேசினா பிராணனையே உற்றுடுவள். இப்போ நாம் பேசினுக்கிறது பராங்குஷ நாயகி நம்மாழ்வாரை பற்றி. வேற ஆற மனமுடித்தாலும் அவள் பிராணனோட இருக்க மாட்டாள். அதனால் இந்த தோழிமார்கள்லாம் இப்போ தாய்மார்களை பார்த்து சொல்கிறா, வேண்டாம் என்னத்துக்கு இந்த விபரீத விளையாட்டு, வேற யாரையானு பார்த்தா இவ பிராணனை விட்டுடுவள், இவளுக்கு எது வைத்தியமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு என்னத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறீள் என்ன சகி வெறி விலக்கி பேசுறது தான் இந்த 10 பாசுரம். அதில் இந்த தோழிமார்கள்லாம் தாய்மார்களை பார்த்து சொல்கிறா, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிள்னா இந்த பெண்ணு எழுந்து கொண்டு விடுவள். திருநாமத்தை கேட்டா இவர் போல உயிர் தரிக்குமே தவிர நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக இந்த உயிர் தரிக்காது. பாசுரம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுக்கு நம்மள வீட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏத்துதலும் தொழுதாடுமே, அதாவது பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கோள். வண் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. துவாரகாதீசனுடைய திருநாமத்தை சொன்னால் இவள் எழுந்திருப்பள்னு தோழி சொல்றா. அப்புறம் அடுத்த பாட்டு என்னவா இருந்திருக்கணும், தாய்மார்கள் நாமசங்கீர்த்தனம் பண்ணா கொஞ்ச நாள் கேட்டு இருந்துட்டு நம்மாழ்வார் உயிர் தெழுந்தார்னு தானே பாசுரம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, ஏத்துதலும் தொழுதாடுமேன்னு பாட்டு முடிஞ்சது. அடுத்த பாசுரம் தொழுது ஆடி தூமணி வண்ணர் காட்செய்து. அந்த பெண்ணு மயங்கி கிடந்தவ எழுந்துட்டாளாம். அவளே கைகூப்பரா ஆடுறா, நாமசங்கீர்த்தனம் பண்றா, ஸ்வஸ்தமாயிட்டான்னு அடுத்த பாசுரம். வீட்டில் உடனே கேட்டுண்டார், அதென்னமா மயங்கி கிடக்கிறவளுக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ணுன்னு விதிக்கப்பட்டது, தாய் இன்னும் நாமத்தை சொல்லவே இல்லை, அதற்குள்ளே எப்படி பெண்ணு எழுந்துனுட்டாள்னு குறுக்க கேள்வி கேட்டார் நம்பிள்ளை. அதுக்கு அவரே சமாதானம் சொன்னார். கீழே தோழி நாமசங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னாலும் இல்லையோ, சொல்றச்சே தட்சிண துவாரகாதீசனுடைய பெயரை சொல்லுன்னாளா, அவ சொல்லுன்னு சொன்னத்திலிருந்த பேர் இந்த கீழே கிடக்கிற பெண்ணு காதல பட்டுடுத்தான். அந்த நாமம் சொன்னதே போரும்னு எழுந்து ஆடுறதுக்கு ஆரம்பிச்சு விட்டாள்னு நம்மள வீட்டில் சாதிக்கிறார். ஆக திருநாமத்தை நாம சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை, அதை கேட்டால் கூட நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, நம் சிரமங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுறதுங்கிறத பார்க்கிற மூல்யம் அவளை உயர்த்தியாக சொன்னபடியாலே மிக சுலபமான முறையாகவும் இருக்கிறபடியால் மகாபாரதத்திலே சாரத்தமமாக இத்தையே கொள்ள வேணும். மகாபாரத சாரத்வாத். மேலும் மகாபாரதம்ங்கிறது எல்லோருக்குமாக பட்டர்த்தன் வியாக்கியானத்திலே ஸ்திரீ சூத்திரர்களுக்காகவும் பாலர்களுக்காகவும்னு சேர்த்து தெரிவித்தார். வேதம்ங்கிறது அதிகிருதாதிகாரம், ஆனால் இதுவோ சர்வாதிகாரம். எல்லோருக்கும் இதில் அதிகாரம் இருக்கிறபடியால் இத்தையே சாரத்தமமாக கொள்ள வேண்டும். நம்ம 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி, இது மொத்தத்தையும் போட்டு கடைஞ்சு எடுப்போம், சல்லடையில் போட்டு சலிப்போம். 2 திருவாய்மொழி தான் தேருமா. ஒன்று பயிலும் சுடரொளி மூர்த்தி, மற்றொன்று நெடுமார்க்கடிமை. இந்த 2 தான் பாகவத பிரபாவத்தை எடுத்துரைத்திருக்கிறார் ஆழ்வார். மற்ற 98 திருவாய்மொழிகளும் பெருமானுக்காக, இந்த 2 மட்டும் அடியார்கள் பாகவதர்களுக்காக. அதை போல இந்த மகாபாரதத்தில் மற்ற எல்லாத்தையும் தள்ளுட்டாலும் இந்த 2 பாகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலேயும் பகவத்கீதையை காட்டிலும் விட்டு சாஸ்திரநாமாத்தியாய சிறப்புடையதுன்னு பட்டருடைய அபிப்பிராயம். மகாபாரத சாரத்வாத்.
அடுத்து ரிஷிபி பரிகானதா. இதெல்லாம் ஒன்றும் வாசல்ல போறவா சாத்தின திருநாமம் இல்லை, ரிஷிகள் சமர்ப்பித்த திருநாமம். அப்படின்னாலே நமக்கு ரொம்ப வேண்டியவைன்னு பொருள். ரிஷிகளா இருந்தா அவர்கள் கவிகி கிராந்தி தரிசின்னு சொல்லுவார்கள், ரிஷிய மந்திரதிரஷ்டான்னு சொல்லுவார்கள், முனிவர்களை மனநசீலர்கள்னு சொல்லுவார்கள். மனனம் பண்ணிட்டே இருக்கிறவன் முனி. மந்திரத்தை நன்னா ஆய்ந்து நோக்கி மற்ற பேருக்கு உபதேசிக்கிறான் அல்லவா, அவனைத்தான் ரிஷின்னு சொல்லுவார்கள். நம்மாழ்வாரையே ரிஷின்னு சொல்லலாம், ஷடகோப முனின்னு சொல்லுவோம், ஷடகோபரே ரிஷின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷிகள் சேர்ந்து சனகன் சனத்குமாரர் முதலான ரிஷிகள், நாரதே பரதர்மயத்தில் நாரதர் பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி சாத்தின திருநாமங்கள், அதத்தனையும் இதில் இருக்கிறபடியால் ரிஷிபி பரிகானதா, மிக உயர்ந்தவர்களாலே சாத்தப்பட்ட திருநாமம். இந்த இடத்துல அவசியம் ஒரு பாசுரத்தை சொல்லியாக வேண்டும். இந்த திவ்யதேசத்திலே நடந்த ஒரு ஐதிஹ்யம். நஞ்சியருங்கிற ஒரு மகாத்மா இருந்தார். எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளைன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீ பராசர பட்டருடைய சச்சிஷ்யர், பரம அத்வைத்தியாக மாதவாச்சாரியருங்கிற திருநாமத்தோடே மேல்கோட்டையிலே எழுந்தருள் இருந்தார். பட்டர் தான் போய் திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை சொல்லி அவரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு ஆக்கி இந்த திவ்யதேசத்துக்கு கொண்டு வந்தார். அந்த நஞ்சியர் வெண்ணைக்காடும் பிள்ளை பெருமானுடைய அழகான விக்கிரகத்தை ஒன்று ஏழை பண்ணிட்டாளாம். ஒரு திருவடி கீழே இருக்கும், மற்றொரு திருவடி அப்படி மேலே இருக்கும். நாபகச்சன்னு அதிஷ்டன்னு மித்யா கோபகான்னு வேதாந்த தேசிகன் சாதித்தாரு. கீழே ஒரு காலை வைத்து கொண்டு வெண்ணைக்காடும் பிள்ளையா மற்றொரு காலை நத்தன கண்ணனாக தூக்கி கொண்டு கையில் வெண்ணையோட சேவை சாதிக்கிறான். அவருக்கு ஆரோரு தனிகன் ஒரு கழஞ்சு பொண்ணு கொண்டு சமர்ப்பிச்சிருக்கார் நஞ்சியர் இடத்துல. அவருக்கு ஆசை இந்த காலுக்கு சதங்க பண்ணி போடணும்னுட்டு சதங்க பண்ணிவிட்டார். ரொம்ப அழகாக அமைஞ்சது. பொற்கொல்லனை கூட்டு பண்ணார். சதங்கையை கொண்டு போய் திருவடிகளில் சாத்தினார். சேவிச்ச உடனே பெரியோர்களுக்கு வாயில் ஏதானு வார்த்தை வரும், நல்ல வார்த்தையாக அதை சொல்லுவார்கள். அதுதான் பிற்காலத்தில் பெரிய பிரமாணமாகி போகும். வேதார்த்த சங்கிரகம்னு ராமானுஜர் அனுகிரகித்தாரே, அது உட்கார்ந்து எழுதப்பட்ட கிரந்தம் இல்லை. திருவேங்கடமுடையானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக போனார். போனவரை பார்த்து அடியார்கள்லாம் விண்ணப்பிச்சார், ஏதானு 2 நல்ல வார்த்தை பெருமாள் முன்னாடி விண்ணப்பிக்கலாமேனுட்டு. அப்படியே ஆரம்பித்து சொல்லப்பட்டது தான் வேதார்த்த சங்கிரகமே. நல்ல பெரியோர்கள் ஆனந்த பரித்தர்களாகி அந்த ஆனந்தம் கட்டுக்கடங்காமல் வெளியில் வரச்சே ஏதானு பேரை வைக்கலாம், சாஸ்திரத்தையே கொடுக்கலாம். அப்படி இருக்கிறச்சே தான் இங்கே நஞ்சியரை பார்த்து அவருக்கு இந்த பெருமாளை சேவித்த உடனே ஆசை ஏற்பட்டு ஒரு பேர் சூட்டுவோம்னு தோணி சதங்கை அழகியார் அப்படின்னு பேர் வச்சுட்டார் அந்த கண்ணனுக்கு. 2 தடவை சொல்லி பார்த்துட்டார். ரொம்ப அழகாக இனிச்சது திருநாமம், நன்னா தான் இருக்குன்னார். அவர் நிச்சயத்தையாக ராத்திரி படுத்துன்னு தூங்கி போயிட்டார். மறுநாள் கார்த்தால 5:30 மணிக்கு 10 வீட்டுக்கு அந்தண்டேந்து ஒருத்தன் வந்து கதவை தட்டினா நஞ்சியர் வீட்டை. என்னத்துக்கு நம்ம மாளிகை கதவை வந்து இவர் தட்டுறான்னு திறந்து பார்த்தா, நீர் யாரோ ஒரு பெருமாள் எழுந்துருளை பண்ணிட்டு இருக்கிறாமே, நேற்றுக்கு அவர் சொப்பனத்தில் வந்து ரொம்ப சிரமம் கொடுத்துட்டார் நமக்கு அப்படின்னு அவன் வந்து சொன்னான். எங்கள் வீட்டு பெருமாள் உண்மை எதுக்கு கட்டப்படுத்த போகிறார், என்ன கேட்டார்னு இவர் திரும்ப கேட்டார். நாகப்பழம் கொண்டான்னு ரொம்ப சிரமப்படுத்தினான். அவர் சொன்னார், நீர் யாருன்னு கேட்டீரா, அவர் எங்கிரகத்து பெருமாள்னு என்ன நிச்சயம்? இவர் திரும்பி கேட்டார். கேட்டேனே, வந்த பெருமான சொப்பனத்திலே விடாமல் கேட்டிருக்கார். அவர் சொப்பனத்தில் ஞாபகம் வச்சிருந்து பகவன் உன் பேர் என்னான்னு கேட்டிருக்கார். பெருமான் என்னான்னு சொல்லிக்கணும், யசோதானந்தனன்னு சொல்லிட்டு இருக்கலாம், நந்தகோபன் குமரன்னு சொல்லியிருக்கலாம், யசோத இளம் சிங்கன் கேசவன் மாதவன் கண்ணன் என்னவனா தன்னுடைய பேரை சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையோ. நாருன்னு தெரியாதா? நான் தான் ஜெகத் பிரசித்தமான சதங்கை அழகியார், நஞ்சியர் திருமாளிகையில் நான் தான் எழுந்துருளிருக்கேன் அப்படின்னு அந்த தனிக்க நடத்துல சொல்லியிருக்கான் கண்ணன். இதை கேள்விப்பட்ட உடனே நஞ்சியர் மூர்ச்சித்து கீழே விழுந்தார். தீர்த்தம் தெளித்து கொஞ்ச நாள் கழித்து ஆஸ்வாசப்படுத்தி எழுப்பி, ஏன் மயக்கமடைந்தின்னு கேட்டா, ரிஷிகளாலே சமர்ப்பிக்கப்பட்ட 1000 நாமங்கள் இருக்க ஒன்றுமற்ற ஏழை எளியவனான அடியேன் நான் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு திருநாமத்தை சொன்னதுக்காக அப்பவே நானும் மறந்து போயிட்டேன். பெருமானும் கணிசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதை விட்டுட்டு இந்த பேர் என்னமோ ரொம்ப உயர்ந்த பேராட்டம் 10 வீட்டுக்கு அண்ணண்ட போய் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் பாரு. என்ன ஆசிரித வாத்சல்யம் எம்பெருமானுக்கு, ஆசிரித வியாமோகம்னு நினைத்தார்னு சொல்லுவார்கள். இந்த பாசுர வியாக்கியானத்தில் இந்த ஐதிஹ்யம் காட்டப்பட்டுள்ளது. தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவன் தானே, தமருகந்த தெப்பேர் மற்ற பேர். அடியார்கள் எந்த பெயரை பெருமானுக்குன்னு உகக்கிறார்களோ அந்த பெயரையே தன் பெயராக கொள்ளுகிறான். சாஸ்திர திருநாமம்னு மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை. அதை காட்டிலும் பக்தர்கள் திருநாமத்தை சாத்திவிட்டா அதையே தன்னுடைய திருநாமமாக கொள்ளுகிறான் எம்பெருமான். ஆக ரிஷிபி பரிகானதா, ரிஷிகளாலே சாத்தப்பட்டபடியாலே பெருமமிக்க திருநாமங்கள். மேலே 3வது வைபவம் சொன்னார், வேதாச்சாரிய சமாஹாராத். வேதாச்சாரியங்கிறவர் வேதவியாசர், அவராலேயே இது எழுதி வைத்திருக்கிறபடியால் வேதவியாசர் எத்த சொன்னாலும்
அது நமக்கு மருந்து போன்றதுன்னு கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்கு பரம்பரா பிராப்தமான பெருமைக்கு ஒரு குறைவுமே இல்லை. வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் என்று நிச்சலும் நாமும் சொல்லுகிறோம். முன்னோர்களால் ஏற்பட்ட பெருமை, தனக்கே இருக்கிற பெருமை, தம் பிள்ளையால் ஏற்பட்ட பெருமை. சில பேருக்கு ஒன்னொன்று தான் இருக்கும், சில பேருக்கு எல்லா விதத்திலையுமே பெருமை இருக்கும். முன்னோர்களால் பெருமை, அவருக்குன்னு இருக்கிற பெருமை, பின்னோர்களால் ஏற்பட்ட பெருமை. பராசரருடைய பிள்ளைன்னா என்ன சாமான்யமா? அதோட மட்டுமல்ல, பராசரராலேயே கொண்டாடப்பட்ட பிள்ளை. ஒரு பிள்ளைய மற்ற பேர் கொண்டாடுறதுலாம் ஒண்ணுமில்லை, பெற்ற தகப்பனார் கொண்டாட வேண்டும். அவர் பார்த்து இந்த பிள்ளை நன்னா இருக்கான்னு நினைத்தால்தான் இவன் படித்ததற்கோ எதற்குமோ பிரயோஜனம் உண்டு. பராசரர் சாமானியத்தில் யாரையுமே கொண்டாடிட மாட்டார். இது ஒரு பிரமாண அழகா சொல்லுவார்கள். யாரை எந்தெந்த சமயத்துக்கு கொண்டாடணும்னு. பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக, குருக்கள் ஆச்சாரியர்களை கண்ணு முன்னாடியே கொண்டாடிடணும். தைரியமாக ஆச்சாரியர்களை கொண்டாட வேண்டும். அப்புறம் பரோக்ஷே மித்திரபாந்தவாக, மித்திரர்களும் பந்துக்களும் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போனப்புறம் கொண்டாடணுமா. அவள் இருக்கிறச்சே முன்னாடி கொண்டாடக்கூடாதுன்னு கொடுத்து. வேலைக்காரர்கள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவார்களோ இல்லையோ, காரியாந்தே, காரியம் முடிஞ்சப்புறம் அவர்களை கொண்டாடணுமா. காரியம் நடந்துட்டு இருக்கிறச்சே கொண்டாடினா வேலையை பாதியில் விட்டாலும் விட்டுடுவோம். அதனால் முடிந்தப்புறம் கொண்டாடணும். இப்படி சொல்லணும். வந்து சாஸ்திரம் கடைசியாக முடித்தது, பெத்த பிள்ளை எப்பவுமே கொண்டாடாதேன்னு கொடுத்து. மற்ற எல்லாரும் இப்பப்போ கொண்டாடணும்னு சொல்லி சொல்லியோ, நீ பெற்ற பிள்ளையாக இருந்தால் கொண்டாடாது. கொண்டாடினா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சுட்டோம் போல் இருக்குதுன்னு அவன் நிறுத்திடுவானோ. அதனால் கொண்டாடாதேன்னு சொல்லி வைக்கச்சே பராசரர் வியாசரை கொண்டாடுறார் பாருங்கோ. கோஹ்யன்யோபுவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். இந்த லோகத்திலே எம் பிள்ளையத்தவர மைத்ரேயா, வியாசரத்தவரை யாருக்கு மகாபாரதம் பாடும் சிறப்பு வரும்? இப்போ பராசரர் பிள்ளையை கொண்டாடிவிட்டாரே, அந்த பிரமாணத்துக்கு இது விரோதமானு தோணும். தம் பிள்ளைங்கிறதுக்காக அவர் கொண்டாடலை, பரம பாகவதன்கிறதுக்காக கொண்டாடினார். ஏன் ஆழ்வாருடைய பாசுரமே இருக்கே, கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன்றெண்ண பெறுவரே. திருமங்கியாழ்வார் திருக்கண்ணபுரம்னு சொன்னால் உடனே கையை கூப்பிட்றாராம். திருமங்கியாழ்வாருடைய தாயார் சொல்லிக்கிறா பரகால நாய்க்கு, திருக்கண்ணபுரம்னா கை கூப்புற பிள்ளை, இனிமேல் எம் பிள்ளைன்னு சொல்லிக்க முடியாது, அது பாகவத பெண்ணுன்னு தானே சொல்ல முடியும். சிறு வயதிலிருந்தே பேரச் சொன்னாலே கைகூப்பக்கூடிய பெருமை இருந்தால் தம் பிள்ளைங்கிறதுக்காக இவர்கள் கொண்டாடுறதில்லை. இதையே தான் ஆண்டாள் பாசுரத்துக்கு பட்டரும் தெரிவிப்பவராம். மித்திரர்கள் ஆகுமாம், பந்துக்கள் ஆகுமாம், பகவத் பந்துக்களாக இருந்தால் கௌரவ்யர்கள். நம்ம பிள்ளை நம்ம பெண்ணுங்கிறதுக்காக பகவானுடைய பந்துக்களை குறவு தோத்த சொல்லிடக்கூடாது, பெருமை தோத்தத்தானே சொல்ல வேண்டும். நீராட போதுவீருங்கிற பாசுர வியாக்கியானத்திலே இத்த பட்டரை சாதிப்பறான். மித்திரர்களோ பந்துக்களோ, ஆண்டாளுக்கு மற்ற இடைப்பெண்கள்லாம் ரொம்ப தோழிகள், நெருங்கின தோழிகள் தானே. நாம் தோழர்கள் தோழிகள் எல்லாம் தீர்த்தமாட வாங்கோ, நீராட போதுவீர்லாம் கூப்பிட மாட்டோம். சாமான்யமாக குளிக்க வாங்கோன்னு தானே கூட்டுப்போம். ஆண்டாளோ இடைப்பெண், குளிக்க வாருங்கோன்னு சொல்லாமல் வசந்த சப்தம், நீராட போதுவீர்னு சொல்கிறாளேன்னா, பெரியோர்கள்ங்கிறது நமக்கு பந்துமித்திரர்களாக இருந்தாலும் பகவத் பந்துக்களை கௌரவம் தோத்தத்தான் அழைக்க வேண்டும். அதனால தான் இப்போ பராசரரே வியாசர தம்பிள்ளைன்னு பார்க்கவில்லை, பகவானே அவதரித்தன்னோ வியாசராக பிறந்தார். அதனாலே வியாசாச்சாரியருக்குண்டான தனிச்சிறப்பு வேதாச்சாரிய அவராலேயே கோர்க்கப்பட்டது. இது மகாபாரத சாரத்வாத் ரிஷிபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத். வேதவியாசர் பார்த்து நமக்கு கொடுத்தபடியால் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். அடுத்து 4வது சொன்னார், பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா. பீஷ்மாச்சாரியராலே நான் அறிந்த மதங்களுக்குள்ளே இதுவே சிறந்தது என்று உத்கிருஷ்டதமமாக எடுத்து கொடுக்கப்பட்டதொல்லியோ. கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா. கேள்வி தர்மபுத்திரர்த்து. ஏஷமே சர்வதர்மானாம், இது எனக்கு தெரிந்த தர்மங்களுக்குள்ளே இதுதான் சிறந்த தர்மங்கிறது பீஷ்மாச்சாருடைய பதில். பீஷ்மராலேயே பார்த்து கொடுக்கப்பட்டபடியால் கோர்க்கப்பட்டபடியால் வேதாச்சாரியங்கிற வேதவியாசர் 1000 திருநாமங்களையும் இறச்சி விட்டாராம். இப்போ பீஷ்மர் பண்ணது என்ன? ஒரு நவரத்ன மாலை கட்டுறதுக்கு போகிறோம், நவரத்ன மோதிரம் கட்டுறதுக்கு போகிறோம், எல்லா கல்லும் இருக்கும். ஆனால் அந்த கல்லை எதுக்கடுத்தது எது வச்சா நன்னா இருக்கும்னு தெரியணும் இல்லையோ. இதைத்தான் முகமறிந்து கோர்ப்பவன் கோர்க்க வேணும்னு சொல்லுவார்கள். 1000கணக்கில் திருநாமங்கள் இருக்கலாம். முதல்ல விஸ்வம் வைக்கணும், அப்புறம் விஷ்ணுவும் வைக்கணும், அப்புறம் வஷட்காரகா வைக்கணும்னு நவரத்னமால கோக்கராப்புல கோத்தாரோ இல்லையோ. அந்த பெருமை பீஷ்மாச்சாரியரைத்தான் சாரும். பீஷ்ம பிரதிஜையே பண்ணி காட்டினவர். அவர் சொன்ன வார்த்தை உயர்ந்ததாக இருக்காதோ? இத்தனையும் இருந்து பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மாச்சாரிய லோகாந்தரத்துக்கு போயிட்டார், ஞானமே பட்டு போகும், தர்மபுத்திரா போய் கேட்டுக்கொள் என்று கண்ணன் தெரிவித்தான்.
அவரும் 1000 திருநாமங்களையும் சொல்லி முடிச்சார். முடிக்கிற சமயத்திலே இன்னும் தர்மபுத்திரனுக்கு பக்கத்தில் உட்காண்டிருக்கிற கண்ணன் தான் இத்தனை திருநாமத்தாலையும் சொல்லப்பட்டவர்னு தோணலையாம். அவன் ஆகாசத்தில் இருக்கானா, கடலில் இருக்கானா, பூமியில் இருக்கானான்னு சுற்றி சுற்றி தேடினானான் தர்மபுத்திரன். அப்போ தான் கடைசியாக சொன்னார், தேவகி நந்தன சிரஷ்டா, உன் பக்கத்தில் உட்காண்டு தோளோட தோள் தட்டிண்டு அத்தை பிள்ளை அம்மான் பிள்ளைன்னு உறவு கொண்டாடின்னு இருக்கானே, அவனை பற்றி தான் இத்தனை நாழின்னு நான் பேசினேன். ஆக பீஷ்மாச்சாரியர் தனக்கு வேண்டியவனான தர்மபுத்திரனுக்கு உபதேசித்தார், கோர்த்தும் கொடுத்தார். பீஷ்ம பிரதிஜைன்னு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை விரதத்தை அனுஷ்டித்தார் இல்லையோ பீஷ்மாச்சாரியர், ஹனுமான். இந்த 2 பேரை பற்றி தான் 2 இதிகாசத்துக்காகவும் பெரியோர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக. அடுத்து பிள்ளலோகாச்சாரியாரும் நாயனாரும் இந்த திவ்ய தேசத்திலே இருந்தார்கள். எப்போ புராண புருஷர்களுக்குள்ள அந்த 2 பேரையும் சொல்லலாமோ அதே போல சம்பிரதாயத்தை காத்த புருஷர்களுக்குள்ளே பிள்ளை உலகாசிரியனும் அவர் திருத்தம்பியார் அழகிமணவாள பெருமாள் நாயனாரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளவே இருந்தார்கள்னு சரித்திரம். அது பீஷ்மாச்சாரியருக்கு உண்டான பெருமை. பீஷ்மர் தான் வேண்டிய சமயத்துக்கு மரணம் பெறலாம். அவர் புறப்பட போறார் இந்த லோகத்தை விட்டுட்டு. அப்ப கண்ணன் அவர் அருகிலே இல்லை. தர்மபுத்திரனோட உட்கார்ந்து பேசின்னு இருக்கான் கண்ணன். மாம் தியாயத்தி புருஷ வியாக்கிரஹா. அப்ப இந்த பீஷ்மாச்சாரியர் கண்ணனை நினைச்சிருக்கார். கண்ணனோட தர்மபுத்திரன் தொந்தரவு பண்ணி ஏதோ பேசிகிட்டே இருக்கான். கண்ணனுடைய மனசத்தனி பீஷ்மர் இடத்துல போயிடுத்தான். இவன் கேட்குற கேள்வி எதுவுமே காதுக்கே ஏறாமல், என்னை கொஞ்ச நாழி விட்டுடு தர்மபுத்திரா, அவர் என்னை நினைக்கிறார், என் மனதத்தனி அவரிடத்திலே சென்று விட்டதுங்கிற அளவுக்கு கண்ணனாலேயே போற்றப்பட்ட பீஷ்மாச்சாரியர். பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா பரிகிரகாதிசேதா. எல்லா பெரியோர்களாலேயும் கை கொள்ளப்பட்டது விஷ்ணு சாஸ்திரநாமாத்தியாயம். சரக்க சம்ஹிதையிலே சொல்லுவார்கள். ஆயுர்வேத சாஸ்திரத்துக்கு சரக்க சம்ஹிதைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மருந்து அரைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாள் இல்லையோ, அப்போ அந்த வைத்தியன் சஹஸ்ரநாமத்தில் திருநாமங்களை சொல்லிண்டே தான் மருந்தை அரைக்க வேண்டுமாம். விஷ்ணுவை பற்றி விஷ்ணும் சஹஸ்ரமூர்த்தானம் சராச்சரபதிம் விபும். விஷ்ணு 1000 தலைகள் படைத்த விஷ்ணு, சராச்சரங்கள் அத்தனைக்கும் பதியான விஷ்ணு, எங்கு நிறைந்திருப்பவனான விஷ்ணு. அவனுடைய ஸ்துவன் நாமசஹஸ்ரேண ஜ்வரான் சர்வான் வியபோகதி. இந்த சரக சம்ஹிதா ஆரம்பத்தில் சொல்றது. அந்த விஷ்ணு நாமத்தை சொல்லிண்டே நாம மருந்து அரைத்து நாம் வியாதிகிரஸ்தர்களுக்கு கொடுத்தால் எல்லா ஜுரங்களும் எல்லா வியாதியும் அற்றுப்போகும். அப்ப மருத்துவ சாஸ்திரமும் சாஸ்திரநாமாத்தியாயத்தை தான் ஒத்துக்கிறது. யுத்த சாஸ்திரம் ஆரம்பிக்கும் போது வெற்றி வேணுமென்னாலும் சாஸ்திரநாமாத்தியாயத்தை தான் சொல்றது. நாமே சொல்றோமே, வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவேத். எல்லாவித சுகங்களும் ஒத்தனுக்கு ஏற்பட வேண்டுமென்னால் நாம சகஸ்திரம்தான். இது பெரியோர்களாலும் பரிகிரகிக்கப்பட்டிருக்கிறது. 5வது பெருமை தெரிவித்தார், பரிகிரகாதிசயதா கீதாத்யைகார்த்திய தஷ்சன. கடைசி பெருமை, கீதையோடைய ஒரே அர்த்தம் சொல்ல வந்தது. கீதை என்ன சொல்ல வந்ததோ அதே அர்த்தத்தை தான் சாஸ்திரநாமம் சொல்ல வந்துதான். இத்தனை நாளி நாம் என்ன பார்த்தோம், கீதையை காட்டிலும் வசந்தது சாஸ்திரநாமம்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த கீதார்த்தத்தையே சாஸ்திரநாமம் சொல்லும், இன்னும் எளிதாக்கி சொல்லும். கீதையில கண்ணன் சொன்னது என்ன, 2வது அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயம் வரை ஆத்ம சாட்சா்காரத்தை தெரிவித்தான். கர்மயோக ஞான யோகங்களை கொண்டு ஆள வந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் கீதார்த்த சங்கிரகம்னு 32 ஸ்லோகங்களை அனுகிரகித்துள்ளார். கண்டிப்பா அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஸ்லோகம். மொத்த கீதைக்கும் ஒரு சங்கிரக ஸ்லோகம் பண்ணார். அப்புறம் ஷட்கத்துக்கு ஒரு சங்கிரக ஸ்லோகம் பண்ணார். முதல் 6 அத்தியாயத்துக்கு ஒரு சங்கிரகம், அடுத்த 6க்கு ஒரு சங்கிரகம், 3வது 6க்கு ஒரு சங்கிரகம். 4 ஸ்லோகம் ஆச்சா. அடுத்த 18 அத்தியாயங்களிலே ஓரோரு அத்தியாயத்துக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம், 18 ஸ்லோகம் பாடினார். மிச்சம் இருக்கிற 10 ஸ்லோகங்கள் விடுபட்டு போன அர்த்தங்களை சொல்லி தலை கட்டினார். அதுல ஒரு ஸ்லோகத்திலே முதல் 6 அத்தியாயத்துக்கு சங்கிரகம் சொல்றாரோ இல்லையோ, ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. முதல் 6 அத்தியாயங்களாலே ஞான யோகம் கர்மயோகம் சொல்லப்பட்டு ஆத்ம சாட்சா்காரத்தை கண்ணன் விதிக்கிறான். 6 அத்தியாயம் முடிஞ்சது. நம்ம ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ அர்ஜுனன் மூச்சு விட்டுட்டான், ஆச்சு போல் இருக்கு, ஆத்ம சாட்சா்காரம் ஆயிடுத்து, இனிமே ஒன்றும் மேலே போக வேண்டான்னுட்டு. கண்ணன் சொன்னார், இப்போதான் சோழசிம்பரம் மலை ஏறுறச்சே முதல் 100 படி தாண்டி இருக்கும். 100 படிக்கு சின்ன மண்டபம் கட்டி வச்சிருப்பா. ஒரேதிரியா ஏறுனா கஷ்டமா இருக்கும்னுட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு மேலே ஏறுவோம் இல்லையோ. அப்படிதான் கண்ணன் பார்த்து நேர பரமாத்மாவை சொன்னா இவன் புரிஞ்சுக்க மாட்டான், முதல்ல தன்னை பத்தி தெரிஞ்சுக்கட்டும்னு ஆத்ம சாட்சா்காரத்தை விதித்தான். அர்ஜுனன் அத்தோட முடிஞ்சு படுத்துன்னு நினைச்சுட்டான்.
இல்லை அர்ஜுனா, இன்னும் 3 அத்தியாயம் பக்தி யோகம் இருக்கு. ஏன்னா பரமாத்ம சாட்சா்காரத்தை பத்தி இன்னும் பேசவே இல்லையே. அடுத்த அத்தியாயம் 7, 8, 9 முழுக்க பக்தி யோகத்தை விதித்து அதனால கண்ணனையே சாட்சாத்கரிக்கலாம். 9 அத்தியாயங்களும் முடிஞ்சது. இப்ப நிஜமாவே அர்ஜுனன் நம்பிட்டான், முடிஞ்சு படுத்துனுட்டு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3மே எடுத்து இல்லையோ. ஆத்ம சாட்சா்காரம், பரமாத்ம சாட்சா்காரம் 2மே முடிஞ்சு போச்சு. அர்ஜுனன் மூச்சு விட்டான். 10வது அத்தியாயம் தொடங்கிறது. பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாம் ஹிதகாமியா. மறுபடியும் உனக்கு சொல்லணும்னு இருக்கேன், நன்னா கேட்டுக்கோ. உன் இடத்துல எவ்வளவு பிரீத்தி அர்ஜுனா எனக்கு, அதனால தான் சொல்ல போறேன், கேட்டுக்கோன்னா. அர்ஜுனனுக்கு ஏற்கனவே மூச்சு விட்டாச்சு, உபன்யாசம் முடிஞ்சு படுத்துனுட்டு. 9க்கு முடியறதுன்னு உபன்யாசகர் முடிக்கிறாப்புல வந்துட்டா அவருக்கு முன்னாடி கேட்கறவா மூச்சு விட்டு முடிச்சே விடுவா. அதனால திரும்ப இவர் ஆரம்பிச்சா சொல்றது இழுத்து பிடிக்கிறது பெரிய கஷ்டம். அர்ஜுனன் அதே போலத்தான் மூச்சு விட்டு முடிச்சு விட்டான். கண்ணன் திரும்ப ஆரம்பிச்சானோ இல்லையோ, நான் சொல்லுன்னு கேட்கவே இல்லையேன்னா அர்ஜுனன். கண்ணன் பதில் சொல்றான், நீ சொல்லுன்னு கேட்க வேண்டாம், ஆரம்பிக்கச்சே சொல்லாதேன்னு தடுக்காமல் இருந்தியோ இல்லையோ, அதுவே போரும். பூயையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா. 10வது அத்தியாயத்திலேருந்து மேற்கொண்டு தன் சரித்திரங்களை சொல்லுகிறான். சிரமமான கீதையிலே தத்துவ விவேக, நித்தியத்வ நியந்திருத்வ, அகங்கார இந்திரிய தோஷபல, மனப்பிராதான்ய, கரண நியமன, சுகிருதி பேத, தேவாசுர விபாக, விஸ்வரூப தரிசன, விபூதி யோக, சாங்க பக்தி பிரபத்தி துவைவித்தியங்களாலே பார்த்த நன்றோதிய கீதாசமம். அழகிமணவாள பெருமாள் நாயனார் நீண்ட அழகான சூக்தி வைத்து காட்டினார். ஆழ்வாருடைய திருவாய்மொழி எப்படி கீதைக்கு சமம்னு ஒரு சூர்ணிகையில சொல்றார். 18 அத்தியாயத்துல சொன்னதும் ஒரு சொல்லால சொல்லிட்டார். இத்தனை அத்தியாயத்தை கடைந்தெடுத்து பார்த்தால் எது கிடைக்கும்? சததம் கீர்த்தயந்தஹ யதந்தச்ச திருடவ்ரதாக. கண்ணனே தெரிவித்தானோ இல்லையோ, என்னோட எப்பவும் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறவன் அர்ஜுனா என்னிடத்திலே பக்தி பண்ணுகிறான். பக்தி பண்றதுக்கு வழி ஏது? 9வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. என்னிடத்திலே பக்தி பண்ண வேண்டிய இன்னன்னத்தை செய்ய வேண்டும். செய்தால் மாமே வைஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா. அவன் என்ன வந்து கிட்டுகிறான்கிறது நிசந்தேகம் என்று கண்ணன் தான் உபதேசிக்கிறான். அதுல முக்கியம் சததம் கீர்த்தயந்தா, அவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்றது முக்கியம்னு தெரிவித்தான். அதையே தானே சஹஸ்ரநாமாத்தியாயம் சொல்ல வந்தது. ஆக பண்ணுன்னு விதித்தது கீதை, பண்ணி காட்டினது சஹஸ்ரநாமாத்தியாயம். விதி வாக்கியத்தை விட அனுஷ்டானத்துக்கு பெருமை அதிகம். அவருக்கு என்ன விதிச்சுட்டு போடுவார், பண்ணி பார்த்தானா கஷ்டம் தெரியும்னு நாம சொல்லுவோம் இல்லையோ, அதை போல விதித்து விட்டு போனது கீதை. ஆனா அனுஷ்டித்தே காட்டினார் பீஷ்மாச்சாரியர் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தாலே. இதே போல மற்றொரு இடத்திலையும் கண்ணன் தெரிவிக்கிறான். போதயந்த பரஸ்பரம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என் கதைகளை பற்றி ஒருத்தன் மற்றொருத்தனுக்கு நாமத்தின் மூலமா சொல்லிக் கொள்ளுகிறான் அர்ஜுனா. ஆனந்தம் ஏற்படுறது, ஆனந்த கூத்தாடுகிறான். குலசேகரர் சாதிக்கிறார், ஏரடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னிராமராய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுத்தம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனேன்னு ஆழ்வார் பாசுரம். நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி இவன் கதையை அவனுக்கு சொல்றான். திருவிக்கிரமன் கதையை திரும்பி இவன் கேட்டுக்கிறான். வாமன கதை இவன் சொன்னா, ராமனுடைய கதையை இவன் கேட்டுக்கிறானா. எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பழம் இருக்கு, மாம்பழம். எங்கிட்ட ஒரு மாம்பழம், இவர்கிட்ட ஒரு மாம்பழம் இருக்கு. நான் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரதை எங்கிட்ட வாங்கிட்டா 2 பேர்கிட்டையும் மிச்சம் ஒரு மாம்பழம் தான் இருக்கும். எங்கிட்ட 10 ரூபா இருந்தது, அவர்கிட்ட 10 ரூபா இருந்தது. நான் 10 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு 10 ரூபாய் திரும்பி வாங்கிட்டா ஒரே 10 ரூபா தான் இருக்கும். பாடியன்ட்ட திருவிக்கிரமன் கதை இருக்கு, இவர்கிட்ட ராமன் கதை இருக்கு. ஒருத்தருக்கொத்தர் மாத்தின்டா எங்க 2 பேர்கிட்ட 2 கதையும் இருக்கும். பொருளை மாத்தின்டா அவாவாள்கிட்ட 1 தான் இருக்கும். ஆனா பகவானுடைய கதையை மாத்தின்டா அப்புறம் 2 பேர்கிட்ட 2மே இருக்கும் இல்லையோ. துஷ்யந்திச்ச ரமந்திச்ச மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். திருநாமத்தை ஒத்தருக்கொத்தர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள். இது இத்தனையும் கீதையில காட்டப்பட்டது, உபதேசிக்க பெற்றது. அது அத்தனையும் நடத்தி காட்டினதுங்கிறது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே. அதனால் கீதா தெய்கார்த்த தச்சனா, கீதார்த்தத்தில் சொன்னத்தையே இது அனுஷ்டித்து காட்டி தொல்லியோ. ஆக 6 வைபவங்கள் பார்த்தோம். மகாபாரத சாரத்வாத், ரிஷிபி பரிகானதா, வேதாச்சாரிய சமாஹாராத், பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா, பரிகிரகாதிசேதா, கீதாத்யைகார்த்த தச்சன, சஹஸ்ரநாம்னாம் அத்தியாய, உபாதேயதமோ மதः. பற்றத்தக்கதுக்குள்ள மிகச்சிறந்ததாக நாம் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை கொள்ள வேண்டும். இனி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அதை பற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே போல ஆரம்பத்தில் தர்மபுத்திரர் என்ன கேட்கிறார், பீஷ்மர் அதுக்கு என்ன சமாதானம் சொல்றாருன்னு பார்ப்போம்.
ஸ்ரீமத் பாகவதத்திலே ஆரம்பத்திலேயும் 6 கேள்விகள் இருக்கும்.